வாண்டடா வந்த ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறான். நானும் ஜெயிலுக்கு போறேன். எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். பீச் ஸ்டேஷன்ல இருந்து என்னை விசாரணைக்கு வந்து அழைச்சிருக்காங்க. என்னப்பா என்ன போட்டு விட்ட? நீ தான் பப்ளிசிட்டி கேட்ட. ஜல்லிக்கட்டு போராட்டம் மற்றும் பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் பிரபலமானவர் நடிகை ஜூலி என்கிற மரியா ஜூலியானா. தமிழ் தாய் வாழ்த்து எழுதியவர் தாயுமானவர். செவிலியரான இவர் கிட்னி தேவைப்பட்ட நபர் ஒருவரை பெசன்ட் நகருக்கு அழைத்து 15 லட்சம் ரூபாய் வாங்கிவிட்டு ஏமாற்றிவிட்டதாக பெண் ஒருவர் பேசிய ஆடியோ கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சமூக வலைத்தளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? வேற யாரு? நான் தான். இல்ல மேம், எனக்கு சந்தேகம் என்னன்னா, இப்ப நீங்க கிட்னிக்காக 15 lakhs கொடுத்தீங்க. இப்போ கொடுத்து பொருத்துனதுக்கு அப்புறமா ஃபெயிலியர் ஆகி அவங்க டிசீஸ்ட் ஆயிட்டாங்க. எதுவுமே நடக்கல, எனக்கு வரவே இல்ல. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இன்னைக்கு காலைல சொன்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு காலுங்க. ஓகே, பீச் ஸ்டேஷன்ல இருந்து என்னை விசாரணைக்கு வந்து அழைச்சிருக்காங்க. உன்னை அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன். ஐயோ கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே. நான் 2 வாட்டி கமிஷனர் ஆபீஸ் வாசப்படி ஏறி 2 வாட்டி கேஸ் கொடுத்திருக்கேன். முதல் கேஸ் வந்து கிரிமினல் டிஃபமேஷன், சிவில் கிடையாது, கோர்ட்ல பாத்துக்கோன்னு ரிப்ளை அனுப்பிச்சிட்டாங்க. இதற்கு மே 18ஆம் தேதி பதில் வந்ததாகவும் இது கிரிமினல் பிரிவில் வராது, சிவில் பிரிவில் வரும் என கூறி வழக்கை எடுக்கவில்லை என மீண்டும் காவல் ஆணையர் அலுவலகத்தில் மே 31ஆம் தேதி புகார் அளித்திருந்தார். அதுக்கும் வந்து இப்ப வரைக்கும் கூப்பிடலாம், விசாரிக்கல, எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. தேர்தலுக்கு முன்பு தாவேக்காவை விமர்சனம் செய்தும் திமுகவை ஆதரித்தும் கையில் பதாகையோடு மெரினா பீச்சில் நின்றேன். அதற்கு அப்போது போலீசார் பேசி அனுப்பி வைத்துவிட்டு இப்போது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என ஜூலி பேசியுள்ளார். பெண்களுக்கு இவர்களால பாதுகாப்பில்லைன்னு வல்கர் வாரியர்ஸோட அனில் போட்டோ போட்டு ஒரு கிராஸ் போட்டு பீச்ல போர்டு பிடிச்சி நின்னுட்டு இருந்தேன். டிஎம் ஓட் ஃபார் டிஎம்கேன்னு இன்னொரு சைடு போர்டு பிடிச்சி நின்னுட்டு இருந்தேன். அதுக்காக கேஸ் போட்டிருக்காங்க என் மேல. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? 4 மணிக்கு விசாரணைக்கு வர சொல்லிருக்காங்க. விசாரணைக்கு போறேன். என்ன பண்ண போறானோ அப்படி. ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. எனக்காக ஆக்ஷன் எடுங்கன்னா ஏன் என் மேல ஆக்ஷன் எடுக்கிறீங்க? காரணம் நான் சொல்லவா? கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று மாலை ஜூலி தனது ஆதரவாளர்கள் 3 பேருடன் மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் தேர்தல் அதிகாரிகளின் அனுமதி இல்லாமல் தன்னிச்சையாக திமுகவுக்கு ஆதரவாக வோட் ஃபார் டிஎம்கே என்றும் தாவேக்காவை இழிவுபடுத்தியும் பதாகைகளோடு போராட்டம் செய்துள்ளார். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. பெண்கள் யாராச்சும் வந்து டிவிக்கு அகைன்ஸ்டா கேஸ் கொடுக்க போறீங்கன்னா முன்னாடியே யோசிச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற கேஸ்லாம் எடுக்க மாட்டாங்க, உங்க மேல புதுசா ஒரு கேஸா போட்டு அனுப்புவாங்க. இதன் காரணமாக ஏற்கனவே ஜூலி உள்ளிட்ட 4 பேர் மீது அனுமதியின்றி பிரச்சாரம் செய்தல், பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்ததும், தற்போது அந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு போலீசார் ஜூலியை அழைத்ததும் தெரிய வந்துள்ளது. இப்படி மாட்டிக்கிட்டீல என்ன? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. வாமா ஜூலி. இது அவதாயா இவ. ஒரு முக்கியமான விஷயம் மிஸ் ஆனது போல இருக்கு. கரெக்டா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாமா, தோ வந்துட்டேன். ஓகேமா. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. கன்ஃபெஷன் ரூம்ல என்ன பண்ற? கூட்டு கீட்டு எல்லாமே பண்ணிட்டேன். சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணும் போ. 5 செகண்ட் யோசி. எனக்கே 5 செகண்டா? ஒழுங்கா கம்முன்னு போங்க. ஆமா, பெரிய டீச்சர் இவ. போடி வேலைய பாத்துக்க. அக்கா சுட்ட அப்பளம் கலர் கலரா எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? தூள் அப்பளம். நானும் 1/2 மணி நேரமா கேட்டுட்டு இருக்கேன். இந்த அப்பத்தை சொல்றது யாரு? தள்ளு 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 தள்ளு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.